ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோன்னா லோ பட்ஜெட்டில் சாரீ வேறு பாப்பாவுக்கு எனக்கும் ஒரு ட்ரெஸ்ஸு இதெல்லாம் எடுத்திருக்கோம். இதை தான் உங்களுக்கு வீடியோவாக காமிக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்களா, லோ பட்ஜெட் சாரீ அப்புறம் ட்ரெஸ்ஸு இதெல்லாம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எந்தெந்த சாரீ என்னென்ன ரேட்டு எல்லாமே உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கும் வேணும்னா நீங்களும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னோடய செலெக்ஷன் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். வாங்க ஒவ்வொன்றா பார்த்துடலாம் வீடியோவில். நம்ம இப்போ முதல்ல பார்க்க போகிறது மாம் அண்ட் டாட்டர் காம்போவில் வந்திருக்கிற ட்ரெஸ்ஸு தான். ஒரு பாவாடை சட்டை மாதிரி அந்த மாதிரி இதில் நாங்கள் வாங்கியிருக்கோம். அதை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு மாம் அண்ட் டாட்டர் காம்போவில் இது பாவாடை. இது என்ன கலர்னா சட்டியங்காய் கலர் சொல்லுவோம் தெரியுமா? நியோன்ட் கலரா? இங்கிலீஷில் நியோன்ட் கலர் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். தமிழில் சட்டியங்காய் கலர்னு நாங்கள் சொல்லுவோம். நீங்கள் என்ன கலர்னு யோசிச்சுக்கோங்க. கருப்பு கலரு பாவாடை. துணி ஒரு மாதிரி பாலிஸ்டர் சொல்லுவாங்க பார்த்துங்க, அந்த மாதிரி பாலிஸ்டர் துணி. இது சட்டை காட்டன். இதுக்கு சட்டை இப்படி தான் வருது மாடல். இதில் கயிறு கொடுத்துருக்காங்க. அங்கே பாக்கெட், ஒரு சின்ன பாக்கெட்டில் கயிறு 2 சைடும் கயிறு கட்டுற மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம தேவைன்னா கட்டிக்கிட வேண்டியதான். அப்புறம் கையும் உள்ளே இருக்குது. கையும் வச்சு தைக்கணுன்னா தைச்சிக்கிட வேண்டியதான். உள்ள சைடில் கையும் அட்டாச்சாக கொடுத்துருக்காங்க. என்ன இருக்கு பாருங்க. இதுதான் எனக்கும் எங்கள் பாப்பாவுக்கும் எடுத்தது. மாம் அண்ட் டாட்டர் காம்போவில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி மீஷோவில் சொல்லி வாங்கிக்கோங்க. 2 ட்ரெஸ்ஸும் சேர்ந்து 678 ரூபா. 2 பேருக்குமே, அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் சேர்த்து 678 ரூபா தான். உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நீங்களும் எதுவுமே வாங்கிக்கோங்க. எனக்கு ஒரு சின்ன நப்பாசை, நான் வாங்கியிருக்கேன். நான் போட்டு பார்த்துட்டு நல்லா இருந்தால் போடுவேன், இல்லைன்னா எங்கள் தங்கச்சிட்ட கொடுத்துருவோம். ஏன்னா நம்ம பெரிய ஆள்லாம் எப்படி இருக்கோ தெரியல, போட்டு பார்க்கணும். நல்லா இல்லைன்னா எங்கள் தங்கச்சிட்ட கொடுத்துருவேன். எங்கள் தங்கச்சி நல்லா சின்ன பிள்ளையாக இருப்பாள், அதனால் அவளுக்கு கொடுத்துருவேன். கம்மி ரேட்டு தானே, அதனால் சரி வாங்கிடுவோம்னு வாங்கியாச்சு. துணியும் நல்லா இருக்குது, நல்லா கொல கொல கொலன்னு அழகாக இருக்குது. ஒரு நாள் போட்டு கண்டிப்பாக வீடியோ போட்டு விட்றோம். நெக்ஸ்ட்டு எங்கள் பாப்பாவுக்கு ஒரு பேண்ட்டு, ஒரு சட்டை மாதிரி காட்டன். நல்ல பியூர் காட்டன். காட்டன்னா தான் உங்களுக்கு தெரியுமே. எங்கள் பிறகு புதுசாக இருந்தால் ஒரு மாதிரி சுருங்கின மாதிரியே பார்க்க தெரியும். கொல 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 நல்லா சுருங்கின மாதிரி இருக்கும். நல்ல காட்டன் துணி பார்த்துக்கோங்க. ஆனால் இதோட ரேட்டு 400 ரூபா. ஏன்னா நல்ல துணி பாருங்க, அதனால் 400 ரூபா கொடுந்தான். அதனால் ஆர்டர் போட்டு வாங்கிட்டோம். இதுக்குள்ளே சட்டையை பார்த்துருவோம். சட்டை பாருங்க, இதில் ஒரு பூ மாதிரி வருது. இந்த நூலில் தைப்பாங்கள்ல பூ, எம்ப்ராய்டரி பூ சொல்லுவாங்க பாருங்க, அப்படி. இது மேலே ஒரு இது வருது, என்ன மாடலோ தெரியாது, ஆனால் அப்படி ஒரு மாடல் வருது. காஃபி கலர், நல்ல காஃபி கலரு. இதுக்கான கையெல்லாம் கிடையாது, சின்ன பசங்களாம் சும்மா போட்டுக்கலாம். நம்மளாம் பெரிய ஆட்கள் போடுறீங்க நைட் ட்ரெஸ் மாதிரி வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் கையெல்லாம் கொடுக்கல, சும்மா ஸ்லீவ்லெஸ் மாதிரி தான். ஸ்லீவ்லெஸ் சொல்லுவாங்களா, அப்படி. பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். வேறெல்லாம் சாரீ தான். இந்த சாரீ நிறைய பேர் கட்டியிருப்பாங்க. பாந்தினி மாடல் நினைக்கிறேன். பாந்தினி மாடலு நிறைய பேர் கட்டியிருக்காங்க. இந்த செம்பு கலர் சாரீ சொல்லுவாங்களா, அது பேரம்பு சொல்லுவாங்க, காப்பர் சாரீ, காப்பர் சருகை சொல்லுவாங்களா, அந்த மாதிரி பார்த்துக்காங்க. உங்களுக்கு கிட்ட பார்த்தா தெரியும். காப்பர் சருகை 200 ரூபான்னு எடுத்தேன் பார்த்துக்காங்க. 200 ரூபா. இது கொஞ்சம் காட்டன் மாதிரி தான். காட்டன்னா பியூர் காட்டன்னு சொல்லணும்ல, கொஞ்சம் சில்க்கு காட்டன் சொல்லலாம், அந்த மாதிரி தான். ஆனால் வெயிட் இல்லை, நல்லா இருக்குது. அதனால் இது ஒன்று ஆர்டர் போட்டு எடுத்தாச்சு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். விரித்து காமிக்கட்டுமா? எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி காமிச்சிக்கிறேன், ஏன்னா பார்ப்பீங்களா. இது முந்தானை. இது முந்தானை. அடுத்தால ப்ளவுஸ் பீஸ். இது
இது ப்ளவுஸ் பீஸு. நமக்கு பிளாக் கலர் ப்ளவுஸ் வேணாலும் போட்டுக்க வேண்டியதான். எனக்கு பிளாக் கலர் வந்து கொஞ்சம் நல்லா பிடிக்கும், அதனால சரின்னு இதை ஆர்டர் போட்டு வாங்கியாச்சு. நம்ம கம்மி ரேட்டுக்கு ஆர்டர் போட்டு எடுத்துக்க வேண்டியதான். ஏன்னா எப்போவுமே கட்டுறது கிடையாது இல்லைங்களா, எப்போமா ஒரு டைம் தான் கட்டுறோம். அதனால் அதிகமாக துட்டு கொடுத்து எடுக்காமல் இப்படி கம்மி ரேட்டுக்கு எது நல்லா இருக்கோ அப்படி பார்த்து வாங்கிட வேண்டியதான். நான் அப்படி தான் எடுப்பேன் துணி. பிடிச்சிருக்கா சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த சேலை இப்போ ட்ரெண்டிங்காக சொல்லிகிட்டே இருக்காங்க பற்றியெல்லாம். சும்மா பிளெயினாக ஜிகு ஜிகு ஜிகுன்னு இருக்கும். இதில் நிறைய கலர் வருது, பிங்க் கலர் வருது, நிறைய கலர் வருது. இது வந்து இந்த மயில் ப்ளூ சொல்ல, ராமர் ப்ளூ அந்த மாதிரின்னு சொல்ல முடியல, ஏதோ ஒரு ப்ளூ ஒரு மாதிரி ஷைனிங் அடிக்கும், ப்ளூ கலர் ஷைனிங் அடிக்கும் அப்படி. ஆனால் கோல்டன் கலர். இதுக்கு வந்து கோல்டன் கலர் ப்ளவுஸும் போடலாம், இல்லை வேறு கான்ட்ராஸ்டாக ஏதாவது ப்ளவுஸ் வேணாலும் போட்டுக்கலாம். இந்த சேலையும் 220 ரூபான்னு எடுத்தேன். 220 ரூபான்னு எடுத்தேன். நல்ல சேலை நல்ல குழுன்னு இருக்குது, லென்த்லாம் கரெக்டாக இருக்குது பார்த்துருங்க, அளவுலாம் நல்லா கரெக்டாக இருக்குது. நான் அதனால் எடுத்தேன். ஒருவேளை நம்மளுக்கு அளவு கரெக்டாக இல்லைன்னா நம்ம ரிட்டர்ன் போட்டுடலாம். மீஷோவில் தானே எடுக்கிறோம், ரிட்டர்ன் போட்டுடலாம். இதுக்கு ப்ளவுஸ் எதுனா இப்படி கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் பிங்க் கலர், டார்க் பிங்க் சொல்லுவோம் பார்த்தீங்களா, என்ன கலர் சொல்லணும்னு தெரியல, சிவப்பும் பிங்க்கு ரெண்டும் சேர்ந்த மாதிரி. அப்புறம் பாசி வச்சு கொடுத்துருக்காங்க, கைக்கும் பின்னாடி முதுகுக்கும் பாசி வச்சு தைச்சிருக்காங்க. நம்ம இது வேணால் போட்டுக்கலாம், இல்லை வேறு ப்ளவுஸ் போடணுனாலும் நம்ம போட்டுக்கலாம், நம்ம இஷ்டம் தான். ஆனால் எதுனாலும் அழகான ப்ளவுஸ் தைச்சி போட்டோம்னு வைங்களா, எந்த சாரியாக இருந்தாலும் அழகாக தான் இருக்கும் கொடுத்தா. அடுத்தால இன்னொரு சாரீ பார்ப்போம். ஒயிட் கலரே நாங்கள் எடுக்கவே மாட்டோம். ஏன்னா நான் எங்கே போனாலும் சும்மா உட்காந்துருவேன். பாய் கொண்டு போய் உட்காரணும். இப்போ கோயில் கூட நம்ம பாய் கொண்டு போய் தான் உட்காரணும்னு நினைக்க மாட்டேன். சும்மா மண்ணில் போய் சவக்குன்னு உட்காந்துருந்துங்க. அதனால் என்றைக்குமே ஒயிட் கலர் நான் எடுத்ததே கிடையாது, எங்கள் அம்மாவும் எடுத்தது கிடையாது. நான் வந்து வயசு பிள்ளையிலே ரொம்ப அழுக்காக்குவேன் துணியெல்லாம். அதனால் எங்கள் அம்மா எனக்கு ஒயிட் கலரே எடுத்துட மாட்டாவ. இப்போ தான் முறையே ஒயிட் கலர் எடுத்துருக்கேன் பார்த்துடுங்க. ஒயிட் கலரில் பார்த்தீங்கன்னா தெரியும், தாமரை பூ போட்ட மாதிரி இருந்துச்சு. தாமரை போட்டு சில்வர் ஜரி சொல்லுவோம்ல அது. இந்த கலரில் கூட நம்ம ப்ளவுஸ் போடணும் போடலாம். ஆனால் இதிலே ப்ளவுஸ் பீஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா தாமரை பூ வச்சது. இதில் தைச்சி போடனாலும் போடலாம், இல்லை இந்த கலர் எடுத்து நம்ம துணி தைச்சி போடனாலும் போட்டுக்கலாம். 300 ரூபான்னு எடுத்தேன் பார்த்துருங்க. வேறு இடத்துலலாம் எடுத்தால் ரேட்டு ஜாஸ்தியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் இது 300 ரூபான்னு நல்ல போடுன்னு எடுத்தேன். இதில் இன்னொன்று நான் எடுத்த மெயின் காரணமே இந்த மாடு தான். மாடு தெரியுதா, மாடு நிறைய ஃபுல்லாக சேலை ஃபுல்லாகவே மாடு இருக்குது பார்த்துருங்க. அதனால இது எடுத்தேன் ஒயிட் கலர். எப்படி இருக்குன்னு தெரியல, கெட்டி பார்த்தா தான் தெரியும். ப்ளவுஸ்லாம் தச்சு கெட்டின பிறகு வீடியோ எடுத்து போடுறேன் எல்லாத்துக்கும். பார்த்தீங்களா, கீழே வந்து தாமரை, நடுவில் ஃபுல்லாக மாடு, நிறைய மாடு வருது. அழகாக இருக்குது. அப்புறம் முந்தானியில் கூட அழகாக இருந்துச்சு, அதை பார்க்க அழகாக இருந்தது முந்தானி. இப்போ ப்ளவுஸ் இப்படி இருக்கா, முந்தானியில் பாருங்கள் பெருசாக கொடி கொடியாக தாமரைப்பூ பெருசாக இருக்குது, அழகாக இருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா நீங்களும் 300 ரூபா ஆர்டர் போட்டு எடுத்துடுங்க. எடுத்த உடனே ஆர்டர் போட்டுறாதீங்க. ஏன்னா இதேமாதிரி சாரி நிறைய இடத்துல கீழே ரோல் பண்ண வந்துக்கிட்டே இருக்கும். எதில் கம்மியாக இருக்கோ அதை ஆர்டர் போடுங்க. நான் அப்படி தான் போடுவேன். சில இதில் 350 ரூபான்னு இருக்கும், 400 ரூபா 450 ரூபா முதல் கொண்டு போட்டிருப்பான். நம்ம அப்படி பண்ணக்கூடாது. கொஞ்சம் அப்படியே வெயிட் பண்ணி ரோல் பண்ணி பார்த்துட்டே இருக்கணும். அப்புறம் தான் நம்ம ஆர்டர் போடணும். எந்த சேலைனாலும் டக்குன்னு ஆர்டர் போட்டுறக்கூடாது. நெக்ஸ்ட்டு இது இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்குது. நிறைய பொட்டிக்கு வச்சுருக்கவங்களாம் இதை வந்து 600 ரூபா 650 ரூபான்னு சொல்லிட்டு இருக்காங்க. நல்ல பியூர் காட்டன் தான் இதுவும். இது வந்து நான் 500 ரூபா, ரவுண்டா 500 ரூபா ஆர்டர் போட்டேன். ஆர்டர் போட்டு அதுக்கப்புறம் கேன்சல் ஆகி எனக்கு பைசா ரிட்டர்ன் வந்துருச்சு. திருப்பி ஒரு நாள் இன்னொரு டைம் ஆர்டர் போடும்போது பைசா கம்மியாக இருந்துச்சு. அதை விட 440 சில்லறை எவ்வளோ இருந்துச்சு. அந்த டைமில் ரிட்டன் மறுபடியும் போட்டு பார்த்தேன், வந்தால் வருது, இல்லைன்னா அதுக்கப்புறம் விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எனக்கு ஆர்டர் இதாகி வந்துருச்சு இந்த சாரீ. ஆனால் எப்படி இருக்குமோ தெரியல அப்படின்னு நினச்சேன். ஆனால் நல்ல சாரீ, நல்லா அழகாக இருக்குது. அதில் அந்த வெள்ளை கலரில் வந்து தாமரை பூ பார்த்தீங்களா,
இது என்ன பூன்னு எனக்கு தெரியல, செம்பருத்தி பூவும் கிடையாது, ஏதோ ஒரு பூ வேணா. இதுலேயும் ஒரு மாதிரி பூ தான். ப்ளவுஸ் பாருங்க, அதே மாதிரி அந்த சாரீக்கு எப்படி இருக்கோ அதே மாடலில் இதுக்கும் ப்ளவுஸ் வேணாம், கலர் வேறானா. ப்ளவுஸ் அதே மாதிரி கட் ஒர்க் தான் இது. அது கட் ஒர்க் கிடையாது, இது கட் ஒர்க்கு. இந்த கட் ஒர்க்குனா பிரில்லாக அப்படியே தச்சு வச்சுருப்பாங்க பாருங்க, அப்படி நல்லா காட்டன் துணி. இது 500ரூபான்னா நான் மார்க்கெட்லலாம் 650 ரூபா அப்படி இருக்காங்களா, நமக்கு அதில் ஒரு 150 ரூபா லாபம் கிடைக்குதுல்ல என்ன அப்படின்னு சொல்லி இதை எடுத்துறது பார்த்துக்காங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக ஒன்று பார்த்துருவோம். லாஸ்ட்டாக இந்த சேரீ இதுவும் 500ரூபான்னு தான் எடுத்து பார்த்துருங்க. ஆனால் நிறைய பேர் சேல்ஸ் பண்ணுறவங்கள பார்த்தேன், இதெல்லாம் விலை கூட தான் போட்டிருக்காங்க. 800ரூபா முதல் கொண்டு நான் சில ஆட்கள்கிட்ட பார்த்தேன். ஆனால் எப்படின்னு சொல்ல முடியல. ப்ளவுஸ் பீஸு அதுலேயே அதே இது தான், ஒரே கலர் தான், ஆனால் தனியாக தந்துருக்காங்க கொஞ்சம் கட் பண்ணி. அதில் லென்த் எதுவும் கம்மியாக இருக்கா என்னன்னு தெரியல. இருந்தாலும் எனக்கு இது பிடிச்சிருந்துச்சு. லென்த்து ப்ளவுஸில் லென்த்து கம்மியாக இருந்தால் நம்ம வேறு ப்ளவுஸ் எடுத்து தச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஷைனிங்கான சேரீ பார்த்துக்கோங்க. நல்ல கட் ஒர்க் சேரீ தான், ஷைனிங்காக இருக்குது பார்த்துக்கோங்க. வலுவலுன்னு இருக்குது. இது வந்து த்ரெட் ஒர்க்கு சொல்லுவாங்கள்ல, நூல்லே அழகாக கோலம் மாதிரி போட்டிருக்காங்க. நல்லா இருக்குது பார்த்துருங்க. அந்த சேரீயும் கலர் அழகாக ஷைனிங்காக மினுன்னு இருக்குது. கட்டினா அழகாக இருக்கும். நல்லா இருக்கு பார்த்தீங்களா? அதனால இதுவும் எடுத்தேன். எல்லாமே கம்மி ரேட்டு கிடைக்கிச்சு. நம்ம ஆர்டர் போட்டு எடுத்துட்டோன்னா நமக்கு சேரீ ஆகிடுங்களா. நம்ம ஒரு ஃபங்க்ஷன் போகிறோன்னு வைங்களா, ஃபஸ்ட் இதை பார்த்தோம். அதுக்கு ப்ளவுஸ் இப்படி தந்துருக்காங்க. இது எனக்கு வருமா என்னன்னு தெரியல. இப்படி தான் தனித்தனி பீஸாக கைக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க, கழுத்துக்கு ஒரு பின்னாடி வைக்கிறதுக்கு ஒரு பீஸ் கொடுத்துருக்காங்க, 2 கைக்கு ஒரு பூ, பின்னாடி வைக்கிறதுக்கு ஒரு பூ, மீதி எல்லாம் பிளெயினாக கொடுத்துருக்காங்க. நம்ம வேணும்னா இந்த ஷோல்டரில் கூட இந்த சட்டையில் அப்படி ஷோல்டரில் வர்ற மாதிரி கூட ஸ்டைலாக நிறைய பேர் வச்சுருக்காங்க. அப்படி வேணா வைக்கனாலும் வச்சுக்கலாம். இதுதான் அதுக்குள்ளே ப்ளவுஸ் பீஸு. எப்படி சஸ்தாவாக கிடச்சிருக்கா சாரீ, இதெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கும் வேணால் மீஷோவில் ஆர்டர் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ரேட்டு கிடைக்கும், ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. சாரீ எல்லாம் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த சாரீலாம் நான் எதுக்காக எப்படி எடுக்கிறதுனா, மே மாதம் ஊருக்கு போவோம் பார்த்தீங்களா. எங்கள் ஊரில் வந்து மே மாதம் தான் கோயில் கூட வரும். 5 நாள் திருவிழா வரும், மறுபடியும் கல்யாண வீடு அது இதுன்னு ஒவ்வொரு ஃபங்க்ஷனாக வந்துகிட்டே இருக்கும் பார்த்தீங்களா. அந்த டைமில் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு சேலையை கட்டுறதுக்கு ஆசைப்படுறது. ஏன்னா இங்கே வந்து சேரீ அவ்வளோவா கட்டுறதுல பாருங்க. அதனால் ஊருக்கு போகும்போது நல்லா சேலை கட்டலாம் அப்படிங்கிறக்காக ஒவ்வொரு சேலை எடுப்போம். இப்போ நம்ம விலை கூட எடுத்தோன்னு வைங்களா, நம்ம ஒரு ஆளுக்கே நிறைய ரூபா ஆயிரும். அதனால் என்ன பண்ணுறது, இப்படி கம்மி ரேட்டுக்கு என்னென்னலாம் வருதோ அதை எடுத்து வச்சுடுவேன். ஆனால் ப்ளவுஸ் வந்து ஒரு சில சாரிக்கு தைப்பேன், ஒரு சில சாரிக்கு வேறு ப்ளவுஸை மேட்ச் பண்ணி போடுவேன். ஏன்னா ப்ளவுஸ் வந்து இப்போ தைக்கணுன்னா 450 ரூபா ஆகுது. நமக்கு வந்து கொஞ்சம் டிசைன் வச்சு தைக்கணுன்னா 480 ரூபா ஆயிடுது. அதனால் நிறைய ப்ளவுஸ் தைக்க முடியாது. இப்போ 500 ரூபா சாரீ எடுக்கன்னா கண்டிப்பாக 450 ரூபாய் கொடுத்து 1000 ரூபா ப்ளவுஸே ஆயிடுச்சு. சாரியும் சட்டையும் 1000 ரூபா ஆயிடுது. அப்படி தான் இதாகும். இப்போ 200 ரூபாய்க்கு எடுக்கிற மாதிரிங்க, இதுக்கெல்லாம் வேறு ப்ளவுஸை மேட்ச் பண்ணி போட்டுருவேன். நமக்கு வந்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்றா கட்டின மாதிரி இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் பகல் ஃபுல்லாக இதை கட்டுறது கோயில் கொடைக்கு, நைட்டுக்கு கொஞ்சம் ரேட்டு கூட கொடுத்து 1000 ரூபா அப்படி கொடுத்து பட்டு சாரி மாதிரி, இல்லைன்னா அந்த கல்லுலாம் வச்சு ஸ்டோன் ஒர்க்கு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அப்படி சாரிலாம் எடுத்து நைட்டு கட்டுவேன் பார்த்துக்காங்க. ஃபுல்லாக எல்லாமே ஒரு 1000 ரூபாய்க்கு நம்ம எடுத்தோம்னா 10,000 ரூபா அதுக்கே செலவாயிரும். அப்புறம் ஃபங்க்ஷன் வீடுக்கெலாம் இருக்குன்னா அதுக்கும் சேரீலாம் எடுக்கிறதெல்லாம் சேர்த்து நிறைய ரூபாய் ஆயிரும் பார்த்துருங்க. அதனால் நீங்களும் இதேமாரி பிடிச்சிருந்தா எடுத்து கட்டுங்க, நல்லாயிருக்கும். ஆனால் மேட்சிங்காக ப்ளவுஸ் போடும்போது இன்னும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு இஷ்டப்பட்ட மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துடுங்க. எப்படி இருந்துச்சு என்னோடய சாரீ கலெக்ஷனுங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, டாட்டா.